Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிட்டார் லெசன்ஸ் இன் தமிழ். ஸோ கிட்டார் லெசன்ஸ் இன் தமிழ்ல வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்னன்னா கிட்டாரோட ஹோல்டிங் டெக்னிக். அதாவது கிட்டாரை வந்து நீங்க எப்படி கரெக்டா பிடிக்கணும்ன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதாவது இந்த கிட்டாரை கரெக்டா நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்கனாலே மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் கிட்டார் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய ரைட் ஹேண்ட் டெக்னிக்கோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் டெக்னிக்கோ நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கிட்டாரை வந்து கரெக்டாக வாசிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹோல்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து கிட்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வாசிக்கலாம். ஒன்று வந்து சிட்டிங் பொசிஷன், இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னன்னா ஒரு சிட்டிங் பொசிஷனில் ஒரு அக்கோஸ்டிக் கிட்டாரை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுன்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுடைய சிட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற சேர் வந்து ஒரு ப்ராப்பர் சேர் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் உட்காந்துருக்க சேர் வந்து இது ஒரு மாடல். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த சேர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சேரில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற சேர் வந்து ஒரு ஆர்ம்லெஸ் சேராக இருக்கணும். அதாவது கை இல்லாத சேர். ஏன்னா அந்த கை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிட்டார் வாசிக்கும் போது இடிக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஆர்ம்லெஸ் சேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உட்கார்ற சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஏன்னா சில சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும், ஒரு பவுல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்ஸில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டர் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பெண்டாக இருப்பீங்க, உட்காரும்போது இப்படி ஒரு மாதிரி பெண்டாக இருப்பீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதாவது இந்த சிட்டிங் பொசிஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் உட்காந்து கிட்டார் வாசிக்கிறது கூட மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ இன்னொரு மூணாவது விஷயம், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இனிமேல் இது கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த பகுதி இருக்குங்களா, அந்த உட்கார தொடை பகுதி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் வந்து இந்த சேரில் இருக்கிற மாதிரியே ஒரு பெண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தொடைப்பகுதியில் வலிக்காது. ஏன்னா சில இதில் வந்து எட்ஜு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அது ரொம்ப நேரம் உட்காந்து வாசிக்கும் போது வலிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஏதாவது க்ளோத் மாதிரி ஒரு துணி மாதிரி போட்டு அந்த இடத்துல போட்டு உட்காந்துங்கன்னா உங்களை தொடைப்பகுதியிலையும் வலி இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் சேர் வந்து இந்த மாதிரி எந்த சேர் வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான சேர் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக உட்காரணும் அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உட்காரணும். இப்போ என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய ரெண்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தரையில் வந்து நான் அழகாக ஃப்ளாட்டாக வச்சுருக்கேன். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காலை இப்படி பெண்ட் பண்ணியும் வேறு மாதிரி இப்படி மடக்கி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காது. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து இப்படி வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாசிக்கிறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் இப்போ கிட்டாரை ஹோல்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் வந்து என்னோட ரைட் தையில் வச்சுட்டு என்னோட செஸ்ட்டில் வந்து நான் இப்படி லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிட்டாரோட பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெண்ட், இங்கே ஒரு பெண்டு. இதோட பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டாரை வந்து உங்களுடைய தைக்கும் உங்களோட செஸ்ட்டுக்கு இடையில வச்சு லாக் பண்ணுறதுக்கு தான் அந்த பெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கிட்டாரை வந்து எப்படி வைக்கணும்னா இப்படி உங்களுடைய தொடையில் வச்சு இப்படி வச்சு உங்கள் செஸ்ட்டில் லாக் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்ட் இல்லாமல் இந்த பிளேஸ் வச்சு இப்படி பிடிச்சிருப்பாங்க. வெரி ராங். இப்போ நான் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டார் லாக் ஆகிடும். இப்படி வச்சிட்டிங்களா உங்கள் கிட்டார் வந்து இப்படி வச்சுட்டு செஸ்ட்டில் லாக் பண்ணுங்கள். சின்னதாக இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட் வேணாம். பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரைட் வைக்காதீங்க, கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வைங்க. அப்போ தான் உங்கள் ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனோன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸை பார்க்காமலே வாசிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட தைக்கும் செஸ்ட்டுக்கு இடையில வந்து கிட்டார் லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களோட இந்த ரைட் ஹேண்டோட இந்த எல்போ பக்கத்தில் இந்த பிளேஸை வந்து கிட்டார் மேலே வச்சுட்டு இந்த கிட்டாரை பேலன்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. கிட்டாரை ரைட் ஹேண்டில் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணணும். உங்களுடைய கிட்டார் வந்து நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் தைக்கும் செஸ்ட்டுக்கும் இடையில இப்படி லாக் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் ஹேண்டை இப்படி வச்சு பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ரைட் ஹேண்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த பிளேஸ் தான் வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க. இது வந்து ராங், இப்படி வரக்கூடாது. சம்டைம்ஸ் சில சின்ன சின்ன ஸ்ட்ரம்மிங் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கும் போது வேணால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லையா, நார்மல் ஹோல்டிங் வந்து இப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் இப்படி வாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இப்படி முன்ன பின்னா இப்படி வச்சுக்கலாம். பட் வந்து டூ மச்சாக இப்படி வரக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு தான் நீங்கள் வந்து கிட்டார் மேலே இப்படி கிட்டாரை பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் நீங்கள் கொடுக்கணும், உங்களோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்னா இந்த ஸ்டெம் வந்து கீழே போயிடாத அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்டெம்மு மேலே வர மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அது இப்படி கீழவும் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பிக்னஸ் பண்ண பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டாரை ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது இந்த லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப இப்படி கிராஸாக இருக்கணும், அப்படியே ரொம்ப டவுனாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வெயிட் வச்சு நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த ஸ்டெம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அது கொஞ்சம் இப்படி கிராஸாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி சின்னது இந்த இடத்த கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக வாசிக்க முடியும். அதனால் இது ரொம்ப இப்படி ப்ரெஷரும் கொடுக்காதீங்க, ரொம்ப லூஸாக வந்து டவுனும் போகாதீங்க.
அப்புறம் இந்த இடத்துல வந்து நல்ல கேப் இருக்கணும். உங்களோட செஸ்ட்டுக்கும் இந்த ஸ்டாக்குக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வி ஷேப் இருக்கும். நல்லா கூட இப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த கை ஈஸியாக மூவ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கேப் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக கிட்டார் வாசிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ட் பண்ணுறதுல வந்து பிகினர்ஸ்க்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டார் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாக் பண்ண வராது, இப்படியே வழுக்கிட்டே போகும். இந்த பிகினிங் டைமில் மட்டும் உங்களுக்கு ஒருவேளை ஹோல்டிங் சரியாக வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கிட்டார் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டார் பெல்ட் இருக்கும். ஸோ அந்த கிட்டார் பெல்ட் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடில் ஒரு ஹெட் பின் இருக்கும், அப்புறம் ஒரு லேஸ் மாதிரி கட்டி இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் பெல்ட். சில கிட்டார்ஸ் வந்து இந்த சைடில் வந்து ஒரு ஹெட் பின் இருக்கும். அந்த கிட்டார் பெல்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை உங்கள் கிட்டார் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டிங் வந்து ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா விதவுட் பெல்ட் கூட நீங்கள் அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மாதிரி கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது இந்த கிளாசிக்கல் கிட்டார் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிட்டார் பெடல், அதாவது ஒரு ஃபுட் பெடல் வச்சுட்டு அவங்க வந்து கிட்டாரை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் வந்து கிட்டாரை வந்து ஹோல்ட் பண்ணலாம் சிட்டிங் பொசிஷனில். எப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிளாசிக்கல் கிட்டாரை ஹோல்ட் பண்ணுறது ஒரு ஃபுட் பெடல். இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கிட்டார் வந்து இந்த லெஃப்ட் ஃபுட்டில் எப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு கிட்டார் வந்து ஒரு ரெண்டு தைக்கும் இடையில வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுவோம் கிளாசிக்கல் கிட்டார். இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். உங்களுடைய இந்த பாருங்கள், இந்த ஸ்டெம் வந்து ஃப்ரீயாக கிட்டார் வந்து 100% நல்லா லாக் பண்ணிட்டீங்க, கிட்டார் மூவே ஆகாது. அதனால வந்து நீங்கள் நல்லா ஈஸியாக வாசிக்கலாம். இது கிளாசிக்கல் கிட்டார் வாசிக்கிறதுக்குள்ள ஒரு பொசிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அக்கோஸ்டிக் கிட்டார் வாசிக்கலாம், இப்படி உட்காந்து வாசிக்கலாம்னு வாசிக்கலாம். அக்கோஸ்டிக் கிட்டார் தப்பில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பெடலையை வந்துட்டு உங்களுடைய ரைட் லெக்கில் வச்சுக்கோங்க. இப்படி ரைட் லெக்கில் இப்படி ஹைட் வச்சுட்டு இப்படி வச்சு கூட வாசிக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த உங்களுடைய தை வந்து இப்படி வந்ததுனால நல்லா கிட்டார் வந்து லாக் ஆகும். இந்த பிகினர்ஸ்க்கு நான் சொன்னேன், இப்படி இருக்கும்போது இப்படி ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க இப்படி வச்சு கிட்டார் இப்படி லாக் பண்ணிக்கோங்க. இதோட ஹைட் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, இப்போ இப்படி வச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்படி கூட நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து கிட்டாரை ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ அது மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய போஸ்டர்ஸ் பார்க்க அழகாக இருக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, இப்படி உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி பெல்ட் அல்லது இந்த மாதிரி பெடல் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி பழகுங்க. பிகினிங் டைமில் தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக பெல்ட் இல்லாமலோ ஒரு பெடல் இல்லாமலோ வாசிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸில் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொன்ன விஷயத்தெல்லாம் திருப்பி ஒரு தடவை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நல்லா உங்கள் கிட்டார் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து உங்களுடைய ரெண்டு பாதமும் தரையில் அழகாக படுற மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து வாசிங்க. உங்களுடைய இந்த ஸ்டெம் வந்து உங்கள் பாடியிலேருந்து இப்படி வி மாதிரி இருக்கட்டும். இங்கே இப்படி வைக்காதீங்க, இப்படி வைங்க. அப்புறம் உங்களுடைய தைக்கும் உங்களுடைய செஸ்ட்டுக்கு இடையில இந்த பெண்டை வச்சு இப்படி லாக் பண்ணிடுங்க. இப்படி பண்ணாதீங்க, இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணாதீங்க. இப்படி உட்காருங்க. உங்களுடைய ரைட் ஹேண்டை வந்து இந்த எல்போ பக்கத்தில் வச்சு சின்னதாக ஒரு வெயிட் கொடுங்க. லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து கார்ட்ஸோ ஏதோ ஒரு மூவ் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக இருப்பீங்க. ஹேண்ட் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்டார் லெசன்ஸ் இன் தமிழில் வந்து ஒரு சிட்டிங் பொசிஷனில் ஒரு அக்கோஸ்டிக் கிட்டாரை எப்படி ஹோல்ட் பண்ணுற விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் அட்வைஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோஸில் இருக்கிற நல்ல விஷயத்தையும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரமே நல்லா கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டெக்னிக் போகலாம்.